இன்றைக்கி பூண்டு ரசம் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹீஸ் கிச்சன். பூண்டு ரசம் செய்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். அதை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். புளியை ரெடியாக கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பூண்டு ரசத்துக்கு ரச பவுடர் நம்ம ரெடி பண்ணணும். இப்போது அதுக்கு 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, இதையெல்லாம் நம்ம நெய்யில் வறுத்து அப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணணும். கொரப்பாக அரைச்சிக்கணும். நெய் 1 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். துவரம்பருப்பு, வரமிளகா, தனியா, இதையெல்லாம் கொஞ்சம் முதல்ல வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். பருப்பு கொஞ்சம் கலர் மாறும்போது மீதியெல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ மிளகு சேர்க்குறேன். ஜீரகம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், அதனால் மிளகு கொஞ்சம் வறுத்தப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரகத்தையும் அதில் சேர்த்துடலாம். அந்த சூட்லேயே இது ஃப்ரை ஆகிடும். இப்போ கருவேப்பிலையும் அதில் சேர்த்துடலாம். அந்த சூட்லேயே இது வறுபட்டுடும். பூண்டை தவிர மீதி எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பூண்டையும் கொஞ்சம் நெய் சேர்த்து வறுக்கணும். அடுப்பை சிம்லையே வச்சு கொஞ்சம் நேரம் வறுக்கணும். இந்த மாதிரி கலர் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். வறுத்து வச்ச எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுக்கணும். சாம்பாருக்காக வேக வச்ச பருப்பில் கொஞ்சம் மேலாக தண்ணி எடுத்துருக்கேன். இந்த பருப்பு தண்ணியை நம்ம ரசத்தில் சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். பருப்பு தண்ணி இல்லைனாலும் சாதாரண தண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு ரசத்துக்கு முதல்ல பூண்டை வேக வச்சுக்கணும். நான் ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். பூண்டு 3/4 பதத்துக்கு வெந்தெடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதோடு சேர்த்துடணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கணும். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். தேவையான நம்ம கடைசியில் பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் ரசத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதிகமாக சேர்க்கக்கூடாது. புளித்தண்ணி 5 நிமிஷம் கொதிச்செடுத்து இப்போ இந்த பவுடரை நம்ம சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். பருப்பு தண்ணியை சேர்க்குறேன். இப்போது ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்க்குறேன். முதல்ல நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரசத்தில் மேலாக நல்ல நுர ஒரே ஒரு கொதி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. அதில் இருக்கிற வாசனையெல்லாம் போயிடும். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டணும். கொஞ்சம் நெய்யில் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து இதுக்கு போடணும். கடுகு 3/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம பெருங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளித்து வச்சதை இப்போ ரசத்தில் சேர்த்துடலாம். சுவையான பூண்டு ரசம் ரெடி. இந்த பூண்டு ரசம் செஞ்சு சாப்பிட்டா நல்லா ஜீரணம் ஆகும். இதில் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது. அதனால் வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை செஞ்சு சாப்பிட்ணும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.